வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. இன்னைக்கு நம்ம இருக்கிற பாரம்பரிய நகரமான காஞ்சிபுரத்தில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ஹெரிட்டேஜ் ஹவுஸ் காஞ்சி குடில். இது ஒரு சாதாரண இடம் இல்லைங்க. இது பழைய கால தமிழரின் வாழ்க்கை முறையை நமக்கு காட்டும் ஒரு லைவ் மியூசியம் மாதிரி. அப்படின்னா வாங்க நேராக உள்ளே போய் ஃபுல் டூர் பார்க்கலாம். நாம் இப்போ இருக்கிற காஞ்சிபுரம்னாலே கோயில், பட்டுச்சிலை, பாரம்பரியம் தாங்க ஞாபகம் வரும். இங்கே சிட்டி சென்டரில் இருந்து கொஞ்சம் வாக் பண்ணாலே நாம் ரீச் ஆகலாம் காஞ்சிக்குடில். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஓல்ட் ட்ரெடிஷ்னல் ஹவுஸ் வைப் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுதான் நம்ம காஞ்சிக்குடிலுங்க. இதுக்கு ஒரு என்ட்ரன்ஸாக ஒருத்தருக்கு 20 ரூபாய் வாங்குறாங்க. இங்கே வந்த உடனே மாடர்ன் வேர்ல்டு போய் ஒரு 100-200 இயர்ஸ் பேக் பண்ண ஃபீலிங் வரும். டிக்கெட் கவுண்டரில் ஸ்மால் என்ட்ரி ஃபீயோடு நம்ம முடிச்சுட்டு அப்படியே என்ட்ரன்ஸ் ஆனோம்னா சைலன்ஸு ப்ளஸ் ஹெரிட்டேஜ் அட்மாஸ்பியர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இந்த வீடு ஆக்சுவலாக ஓல்டு ட்ரெடிஷ்னல் தமிழ் பிராமின் ஹவுஸ் ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்கங்க. மண் சுவர், ஓட்டு வீடு, மரக்கதவு, பழைய ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் எல்லாம் அப்படியே ப்ரெசர்வ் பண்ணியிருக்காங்கங்க. இங்கே ஒரு சென்ட்ரல் கோர்ட்யார்டு இருக்குது. அந்த காலத்து ஃபேமிலி லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். கிச்சன், பூஜா ரூம், பெட்ரூம் எல்லாமே சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்குது. இங்கே பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் புரியும். அந்த காலத்தில் மக்கள் சிம்பிள் லைஃப் வாழ்ந்தாங்க. பிளாஸ்டிக் இல்லை, மாடர்ன் அப்ளைன்சஸ் இல்லை, காப்பர் வெசல்ஸ், ஸ்டோன் கிரைண்டர், பாம் லீஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் தான் பயன்படுத்தினாங்க. கிச்சன் ஏரியாவில் அந்த ஓல்ட் ஸ்டைல் குக்கிங் செட்டப் இன்னும் இருக்குது. அதோட ட்ரெடிஷ்னல் கோலம், லேம்ப்ஸ் மற்றும் வுட்டன் ஃபர்னிச்சர் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. காஞ்சிக்குடியில் வாக்கிங் பண்ணும்போது ஒரு பீஸ்ஃபுல் ஃபீலிங் வரும். அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லைங்க, நம்ம கல்ச்சரை ஃபீல் பண்ண ஒரு டைம் மிஷின் மாதிரி. அந்த காலத்து வாழ்க்கை எப்படி இருந்தது, சிம்பிளாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் இருந்துச்சு என்பதை நம்ம கண்ணாலேயே பார்க்கலாங்க. இங்கே ஃபோட்டோ எடுக்க நிறைய பியூட்டிஃபுல் ஸ்பாட்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் வால் பேக்ரவுண்டு, கோர்ட்யார்ட் லைட் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ஒர்த்துங்க. சின்ன டிப்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் வீலாக் பண்ணுறவங்கன்னா டெஃபினெட்லாம் இந்த பிளேஸ் ரொம்ப ஒர்த்துங்க. ஏன்னா அந்த காலத்தில் இருக்கிற எல்லாமே நம்ம இங்கே கண் கூட பார்க்கலாங்க. எல்லாமே அவ்வளோ ஓல்டாக நேச்சுரலாக இப்போ ரெடிமேட் பண்ண மாதிரிலாம் இருக்காதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த காலத்தில் பயன்படுத்தின பொருள் தாங்க வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு கதையை சொல்லுதுங்க. அப்படியே ஒவ்வொரு ரூமாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கிறப்போ அந்த காலத்து பெயிண்டிங்கு, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ்ஸு, அந்த காலத்து மன்னர்கள் யூஸ் பண்ணது, அந்த காலத்து மக்கள் யூஸ் பண்ணது, அவங்களோட சீப்பு, அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே பக்காவாக வச்சுருக்காங்க. அந்த கண்ணாடி முதற்கொண்டு மாறாமல் அப்படியே இருக்குங்க. செம வைப்பாக இருந்தது. அந்த காலத்து அந்த வளையல் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த ஆபரணத்தங்கள்லாம் பாருங்களேன். இதை பார்க்கும்போது இந்த சந்திரமுகியில் ஜோதிகா பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஞாபகம் தாங்க வந்துச்சு. அந்த கோலம் முதற்கொண்டு இன்னும் அப்படியே வச்சுருக்காங்கங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்து ரூமுக்கு வந்தோன்னே இந்த செக்ஷனுங்க சூப்பராக இந்த கொலு பொம்மைலாம் வச்சுருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் நிறையா பார்த்துருக்கேன். நேட்டிவ் மதுரைன்றனால அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குங்க. இங்கே சென்னையிலே மயிலாப்பூர் சைடில் செம்ம ஃபேமஸாக இருக்கும். இங்கே பார்க்கும்போது அது இன்னும் ஒரு தனி வைப்பாக இருந்ததுங்க. ஏன்னா நம்ம சின்ன வயசில் பார்த்தது அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஒர்த்தியான பிளேஸுங்க இது. அந்த சுவிட்ச் போர்டு முதற்கொண்டு அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணாங்களோ அது அப்படியே வச்சுருக்குங்க. பார்க்கும்போதுமே செம்ம பிரமிப்பாக இருந்ததுங்க. அந்த காலத்து ஒரு வீடுனா எப்படி இருக்கும், அந்த காலத்து ஃபேனு, மேலே இருக்கிற அந்த கூரை, அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து பார்த்தோன்னா இன்னும் செம்ம ஃபீலிங்க. ஏன்னா நான் வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை வேறு ட்ரெஸ்லிங்காக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே மனசுக்கு அமைதியாகவும் செம்ம சூப்பராகவும் இருந்துச்சுங்க. முற்றம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க. வீட்டில் உள்ளேயே ஓப்பன் பிளேஸாக மேலேயே வந்து ஜஸ்ட் அந்த கம்பி மட்டும் போட்டு விட்டுருப்பாங்க இல்லைங்களா. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அப்படியே நேச்சுரலாக நம்ம உள்ளே இருந்தே வைப் பண்ணலாங்க. லைக் நம்ம தோட்டம் மாதிரி வச்சுக்கலாம். இல்லை லாஸ்ட்டில் நம்ம ஜஸ்ட்டு மூஞ்சி கை கால் கழுவுறதுக்கு இந்த பாத்திரம்லாம் ஓப்பனில் கழுவுறதுக்கு அந்த மாதிரி பிளேஸஸாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போயே இவ்வளோ அழகாக யோசித்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த மண்ணடுப்பெலாம் நம்ம இப்போயும் கிராமத்தில் வந்து வெளியே இந்த மாதிரி செட்டப் பார்க்கலாங்க. வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்களா இந்த மாதிரி செட்டப்லாம் யூஸ் பண்ணி தாங்க இந்த காலத்தில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவ்வளோ நேச்சராக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. யூஸ் பண்ண மரக்கரண்டி எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அது பித்தளை பாத்திரம், அந்த செம்பு கலந்த அந்த இது ஒவ்வொரு பாத்திரமும் அவ்வளோ வெயிட் இருக்குங்க. அதை லிஃப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைன்னா எல்லாம் பழைய பாத்திரங்க. ஆனால் ஒவ்வொன்றும் சரியான வெயிட் இருக்குங்க. அது
தூக்கி பார்த்தா தாங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் புரியும். அந்த டிஃபன் பாக்ஸ்லேருந்து நம்ம இப்போ டீ கடையிலலாம் நார்மலாக நிறைய மாடர்ன் இது வந்துருச்சுங்க. பட் அந்த காலத்தில் அந்த பாய்லர் வச்சுருந்தாங்க, அது முதற்கொண்டு இங்கே இருந்துச்சுங்க. இந்த கட்டி தொங்கட்டு இருக்காங்க பார்த்துருக்கீங்க அந்த பாத்திரம், இது மண்பானை இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது எதுக்குன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கே பாடி ஃபுல் டயர்டுங்க. இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது தாங்க இன்னும் பேக் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேசஸ் அப்படியே போயிட்டே இருக்குங்க. இப்போலாம் வந்து 3 BHK 4 BHK 5 BHKன்னு மாடர்ன் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்கோங்க. பட் அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 4 BHK 5 BHKலாம் ஒரே வீட்டில் ஒரே ஃப்ளோர்லங்க. அதுவும் இப்போலாம் மாடி வீடு அது மாதிரி தான் சின்ன இடத்துல கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரே ஃப்ளோர்லேயே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எல்லாமே வச்சுருக்காங்க. தண்ணி தொட்டி, ஒவ்வொரு வீட்டு அந்த ரூம் இதுக்கும் ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னா அவங்க சமைச்சு சாப்பிட்றது, இல்லை மொத்தமாக குடும்பமாக அந்த காலத்துலாம் திருவிழானா 15 பேர் 20 பேர் இல்லை 50 பேர் கூட ஒரே வீட்டில் தங்கி வாழ்வாங்க. அந்த வைப்லாம் சொன்னால் புரியாதாங்க, வாழ்ந்து அனுபவிச்சாதாங்க புரியும். அந்த இதெல்லாம் பார்க்கும்போதுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படி வந்தது என்ன ஏதுன்னு எல்லாமே டீட்டெயில்டாக தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அந்த வால்லே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோலேயும் நான் உங்களுக்கு கிளியராகவே காமிச்சிருக்கேன். நீங்களும் வேணால் படித்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணுன்றதை தாண்டி தயவு செஞ்சு லைஃப்பில் ஒன் டைம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஏன்னா காஞ்சிபுரம் கோயிலேருந்து ரொம்பவே பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த காஞ்சி கோயில் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 20 rupees தான் டிக்கெட்டு. நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனீங்கன்னா A to Z எல்லாமே செம்ம காம் வைப்பாக இருக்குங்க. ஒரு பின்டர் ஆஃப் சைலண்டில் தான் இருக்கும். முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா செம்ம சில் பிளேஸாக இருந்ததுங்க. அவ்வளோ சில்னஸோட தான் நான் இது எல்லாமே பார்த்தே வந்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் அவ்வளோ டீட்டெயில்டாக அழகாக வால் ஃப்ரேம் எல்லாமே பண்ணி ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி என்ன ஏது அப்படின்றது டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. அந்த காலத்து இந்த சேர் பார்த்தீங்களா, நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள்லாம் முதுகு வளைஞ்சிரும், அவங்களால நடக்க முடியாது, கூன் இது பண்ணுவோம், அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்து பல்லாங்குழி மரக்கட்டையில் இருக்கிறது, அந்த காலத்து பாத்திரம், இந்த நீர் சேமிக்கிற பாத்திரங்கள், இந்த துளசி செடி, இதெல்லாம் நம்ம பழைய படத்தில் பார்த்துக்கலாங்க. அதை சுற்றி அப்படியே ஒரு சீன் எடுத்து வச்சுருப்பாங்க. மலை ட்ரெஸ்லிங் அது தெரியுதுங்களா, செம்ம வைபுங்க. அப்படியே சுற்றி 4 நடுவில் மட்டும் மழைங்க. அப்படியே பொறுமையாக ட்ரெஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த வைப்லேயே அந்த வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருந்தாங்க. என்னன்னு தெரியுதுங்களா, நம்ம டீக்கல்ல இருக்க டீ பாய்லர் தாங்க. கிளீனிங்ஸ் பண்ணுற எல்லா பெஞ்சஸ் அப்போ யூஸ் பண்ணுறது எல்லாமே அங்கே A to Z டோட்டாகவே நம்ம கண்ணுக்கு விசிபிளாகவே பார்க்கலாங்க. அப்புறம் ஓல்டு புக்ஸ் அதுவும் வச்சுருந்தாங்கங்க. சரி இவ்வளோதான் புக்ஸ் எல்லாமே ஒரு ரூம்லேயே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சூழ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தாங்க பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க, இதுக்கப்புறம் தனியாக இன்னும் ரூம்ஸ் எல்லாமே தனியாகவே வச்சுருக்காங்க. புக்ஸ் இதுக்குன்னு தனியாக ஒரு பெரிய ரூமே வச்சுருந்தாங்கங்க. இதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே சைடில் பண்ணால் காஞ்சி மெஸ். சரி ஓகே, உள்ளே மெஸ் வச்சுருப்பாங்க போல இருக்குன்னு நினச்சி போய் பார்த்தா அப்புறம் தாங்க தெரிஞ்சது அந்த காஞ்சி மெஸ் அந்த காலத்தில் செட்டப் எப்படி இருக்குமோ அதே செட்டப்பில் வுட்டன் ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டு அந்த வுட்டன் சேர் கொண்டு அப்படியே வச்சுருந்தாங்க. பட் கொஞ்சம் பாலிஷ்லாம் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. மேபி அது மெஸ்ஸுக்காக வைக்கலான்ற ஒரு பிளானில் இருந்தாங்களா என்னன்னு தெரிலங்க. தனியாக வாஷ்ரூம், அங்கே கை கழுவுறதுக்கு தனியாக ஒரு வாஷிங் ஏரியா. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருக்க மாதிரி இந்த தூண் எல்லாமே வச்சு பெரிய ஹைலைட் காமிச்சு அந்த பில்லர்லாம் வச்சு தாங்க கட்டியிருக்காங்க. அதுவே செம சூப்பராக தாங்க இருந்தது. இது மட்டும் கொஞ்சம் அந்த ஓல்டு ட்ரெடிஷன்லேயே கொஞ்சம் நியூவாக அப்டேட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. பட் இதுவும் பார்க்க சூப்பராக இருந்தது. இந்த பிளேஸ் அப்படியே காமாக இருந்ததுங்க. என்ன நமக்கு தான் உள்ள சரி ஓகே இங்கேயே லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தது வெளியே இருந்து பார்க்கும்போது. பட் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இதுவும் அந்த பழைய காலத்தில் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக அவங்க இனோவேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதுங்க. அப்படியே வந்தீங்கன்னா தாங்க ஒரு மினி லைப்ரரிங்க. இதில் எந்த புக்ஸ் வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். இல்லை பெரியவங்க இது பண்ணுறதுக்கு இருக்குது. சின்ன பசங்களுக்கு நிறையா அவங்களோட மூளை வளர்ச்சி இது பண்ணுற மாதிரி நிறையா மேத்தமெட்டிக்ஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறையா புக் வச்சுருந்தாங்கங்க. முக்கியமாக காலைல நேரம் போனீங்கன்னா க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. கம்ஃபர்டபுளாக ஃபுட்வேர் யூஸ் பண்ணுங்கள். கேமரா ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு போங்க. குயிட் பிளேஸ், அதனால் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நண்பர்களே, இதுதான் காஞ்சிக்குடியோட எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு ஸ்மால் பிளேஸ் ஆனாலும் பெரிய ஹிஸ்ட்ரியை சொல்லுதுங்க. உங்களுக்கு ஹெரிட்டேஜ் பிளேசஸ் பிடிச்சா இது டெஃபினெட்லி விசிட் பண்ண வேண்டிய பிளேஸுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீலாக்கில் சந்திக்கலாம். மறக்காமல் கூடவே எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய்.
அவ்வளோதாங்க நம்ம காஞ்சிக்குடியில். ஸோ அங்கேருந்து நம்ம அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு செம்ம பசியோட காஞ்சிபுரத்துலேருந்து சென்னை நோக்கி வரும்போது வந்த இடம் தாங்க அல் ரஹ்மான் பிரியாணி. நல்ல பிரியாணி பொடி பொடியும் பிடிச்சிட்டு நான் கிளம்பிட்டாங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போங்க. பாய் பாய் பாய்.